ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். காரணம், இரவெல்லாம் நீர் பாதுகாத்த விதம், பகலெல்லாம் நீங்கள் பாதுகாத்த விதம், நீர் எங்களுக்கு கொடுத்த அரவணைப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த உணவு, உடை, இருப்பிடம், தங்க வசதி, எங்கள் பிரயாண காவல், திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, கொடுத்த வாகனங்கள், வயல் நிலங்கள், இவளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் பதிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலுக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்க ஆண்டவரே. நீ மட்டும் நடத்தினவங்க, இனியும் நடத்த போறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இனி இதை விட அதிகமாய் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்ந்ததை காட்டிலும் அதிகமான செல்வங்களை பெற்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையை ஒரு பூரண வாழ்க்கையாக மாற்றப் போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளிலே நீ செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்செக்கலுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்காலுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளில் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. அத்தி மரம் துளிர் வீடாமல்
ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் அத்தி மரம் துளிர் வீடாமல், ஆஸ்திகள் அடைந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓநாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓநாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. கைகளை உயர்த்தி நல்லா உயர்த்துங்க. ஆண்டவரே, யாக்கோபு கால்களை பிடித்து கொண்டு, அது மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிருங்க. கையை உயர்த்தி யாக்கோபு உங்கள் கால்களை பிடித்து கொண்டு சொல்லுங்க, இப்போ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன். இரவெல்லாம் ஜெபம், ஆல் நைட் ப்ரேயர். அது இரவெல்லாம் ஜெபம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, விடியும் வரை போராடினான். நம்ம ஒரு 2 நிமிஷம் கையை தூக்குறதுக்கே ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம், வலிக்குது நினைக்கிறோம், இது என்ன சம்பிரதாயம் நினைக்கிறோம், இது ஏன் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இரவு முழுவதும் ஒருத்தன் ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடித்து கொண்டிருப்பானான்னா அது யாக்கோபு தான். அதனால என்ன பலன் தெரியுமா? கர்த்தர் அவன் பெயரையே அவன் மாற்றி கொடுத்தார். இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். மனுஷனோடும் தேவனோடும் நீ போராடி மேற்கொண்டாய். மோசே சொன்னது அதுதான். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ள வேணும். கர்த்தர் இந்த சமயத்தில் யோசேப்பு யாருக்காக நின்னான்னு தெரியுமா? அவனுடைய ஜீவனுக்காக மாத்திரமல்ல, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆடு மாடு ஜீவன்கள், அவனுடைய எதிர்கால வாழ்வு, அவன் தங்க போகிற இடம், அவனுக்கான வேலைகள், அவன் பிராணனை காப்பது, அவன் தகப்பன் தாயை பார்ப்பது, எல்லாவற்றுக்காக தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ள செய்வாராக. இன்னைக்கு ஒரு யாக்கோபா நான் பார்க்கணும். இன்னைக்கு முழுவதும் யாக்கோபா பாருங்க. இன்னைக்கு முழுவதும் யாக்கோபை போல அவர் பாதத்தை பற்றி இறுகப்படுத்திக் கொள்ளுங்க. 1/2 மணி நேரம் அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்கள் பெயரையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் தேவைகளையும் அவர் சந்தித்து அவங்க வாழ்க்கையை மாற்றி ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறார். வியாதிகள் எல்லாம் மாறும், பலவீனங்கள்லாம் மாறும், மரணத்துக்கு ஏதுவானதெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். இது அவர் கைகளாலே ஆகும். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ் வேஸ் ஆஃப் ஹீலிங் என்று நாம் பார்த்து வருகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கும். எப்படிலாம் எந்த வழிமுறையெல்லாம் அவர் பின்பற்றி சுகமாக்கினார் என்பதை குறித்து நம்ம பார்த்தா தான் அந்த வழிகளிலே நாம் போய்
நாம் எளிதாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, அதுதான் முக்கியம். இப்போ சிக்னஸ் பற்றி தெரியும், ஆனால் அந்த சிக்னஸ்லேருந்து எப்படி வெளியே வருது, ஆண்டவர் எப்படி செய்தார், அதனால் அவரை எப்படி போய் நாம் சந்திப்பது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், நேற்று நான் ஒன்றோடு நிறுத்தினேன், ரெண்டாவது சொன்ன ஆரம்பித்திருப்பேன். laying his hand and touched them. கரங்களை வைத்து தொட்டு ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வழிகளில இரண்டாவது வழி, அவர் கரங்களை வைத்து தொட்டார். He touched. என்றைக்கும் அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஃபீல் எப்பயாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறா? அநேக முறை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது, ஓயாமல் கெஞ்சும் பொழுது, ஒரு இணைப்புறையாத ஒரு நடுக்கம் உடலில் வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அதே போல ஒரு மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சிலருக்கு உடல் சிலிர்க்கும், அதுதான் ஆண்டவருடைய தொடுதல். ஒரு சிலர் கண்ணீர் விடுவாங்க. யாரும் அது அவங்க ரொம்ப கல்நெஞ்சுக்காரங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணீர் தானா வரும். சிலர் நகைப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய தொடுதல்னாலே வருகிற ஒரு பெரிய வார்த்தை. அந்நிய பாஷை இவையெல்லாம் அதோடு நடக்கும். இப்போ ரெண்டாவது, மத்திய 20ஆம் அதிகாரம் 29-34 நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அந்த எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம். அதை நீங்கள் கோடிட்டு வைத்துக்கொள்ளுங்க, தேதியை போட்டு கோடிட்டு வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை தொட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு தொட போகிறார். என்னோட வாழ்க்கையை, உள்ளான வாழ்க்கையை. ஏன் இப்படி யோசிங்க, ஆண்டவரே என் பிள்ளையை தொடுங்க, என் கணவனை தொடுங்க, என்னுடைய குடும்பத்தில் என் வியாதியா இருக்கிறவர்களை தொடுங்கப்பா. யூட்ரஸை தொடுங்க, சிறுநீரகத்தை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க. நீங்க தொடுங்க ஆண்டவரை, டச் பண்ணுங்க. எப்படி தொடுவார்? வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 20, Matthew 20:29 verse onwards. அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவர் வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவளை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். இயேசு தொட்டார், பார்வை கிடைச்சிச்சு. இப்போ நம்ம நிறைய நாள் இதை தியானித்திருக்கிறோம். எனக்கு ஆவியான ஒரு புது கோணத்தில் நம்மளோட பேசுகிறத கேட்கலாமா? நல்ல கவனிங்க. தூரத்திலிருந்து கூப்பிடுறாங்க. எங்கிருந்து கூப்பிடுறாங்க? தூரத்திலிருந்து கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கிரௌடோட போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. நின்று தம்மிடத்தில் அழைத்து வரும்படி அவர் கட்டளை கொட்டார், அழைத்தார்.
பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிட்ட வந்தாதான் நமக்கு அற்புதம் கிடைக்கும். தூரத்தில் நின்று கூப்பிட்டா அற்புதம் கிடைக்காது. இன்னைக்கு லெசன் இதுதான். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில தூரத்தில் இருக்கிறோம், இயேசு எங்கேயோ இருக்கிறார். நம்ம கத்துறோம், அவருக்கு கேட்குது, ஆனா தொடுகிற தொலைவில் நாம் இல்லை. அதுக்கு தொடுகிற தொலைவில் நாம் இல்லாததுக்கு காரணம் இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, ஜனங்களே தடுத்தாங்க. ஒருவேளை நம்முடைய அவிசுவாசம் தடுக்கும், நம்முடைய பாவம் தடுக்கும், நம்முடைய இயலாமை தடுக்கும், எது வேணா தடுக்கலாம். நம்முடைய கீழ்ப்படியாமை தடுக்கும், நம்முடைய ஒழுங்கின்மை தடுக்கும், நம்முடைய பரிசுத்தமின்மை தடுக்கும். ஐயோ, கிட்ட போனா எப்படி அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற ஆட்களும் உண்டு இல்லை? குடி அல்லது சிகரெட்டு போன்றதெல்லாம் ஆண்டவர் கிட்ட வருவதை தடுக்கும். இன்னும் எளிமையா சொல்றேன் பாருங்களேன், ஆண்டவர் கை தொடுகிற தூரத்துல இருந்தால்தான் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம சுகம் எத்தனை அடியில இருக்கு தெரியுங்களா? 3 அடியில இருக்கு. நம்ம கை எத்தனை அடி இருக்கும்? இல்ல 3 அடி தான். 3 முழம் வைத்துக் கொள்ளுங்களேன். 3 feet. 3 feet. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற உண்மை என்னன்னா, நாம இன்னும் 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 ஆண்டவருடைய அருகில் வந்து சுகத்தை கேட்கல, சுகமாக்கும்படி கேட்கல, குழந்தை கொடுக்கும்படி கேட்கல, திருமணமாகும்படி கேட்கல, வியாதி நீங்கும்படி கேட்கல, வறுமை நீங்கும்படி, கடன் நீங்கும்படி கிட்ட வராத தூரத்துல நின்று சும்மா குரல் கொடுத்தா மட்டும் போதுமா? இப்போ நீங்க இந்த பாயிண்ட் நீங்க கண்டிப்பா யோசிங்க. தூரத்துல நின்று காற்றிலே சிலம்படிப்பது போல அடித்தார், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒண்ணு ஆண்டவர் அழைக்கணும், இல்ல நாம் அவர்கிட்ட போகணும். இப்ப ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பல இடங்களில் ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு பரவி இருக்கு. தொலைக்காட்சியில இருக்கு, மொபைல்ல இருக்கு, பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கு, கமெண்ட்ரியில இருக்கு, எல்லாவற்றிலும் ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். He is ready and he is standing before us, but we are at distance and shouting from there, Lord heal me. அது என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு 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 இறையில கத்துக்கோங்க. ஆண்டவருடைய பக்கத்துல வராம நமக்கு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, ஹீலிங் இல்லை, நமக்கு விடிவு காலம் இல்லை. ஆண்டவருடைய கை தொடும் தூரத்தில் இருக்க வேண்டும். இருக்கிறோமா? இல்ல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். Drawing closer to the God. யாக்கோபு, ஜேம்ஸ். நம்ம நிறைய தடவை இந்த வசனத்தை பார்த்துருக்கோம். ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு தான் அது வேறு கோணத்துல அதை பார்க்கும்படி செய்திருக்கிறார். ஜேம்ஸ் 4th chapter, யாக்கோபு 4ஆம் அதிகாரம், அதனுடைய 7ஆம் 8ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது நமக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்ல, இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருக்கிறேன். அடுத்த வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், கம் க்ளோசர் டு காட், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாயிண்ட். கம் க்ளோசர் டு காட், கம் க்ளோசர் டு ஹிஸ் பிரசன்ஸ். ஆலயத்துக்கு போறதே இல்லை, தூரத்துல நின்று கேட்குறோம் இல்லை? ஒரு சண்டே கூட நம்ம ஆலயத்துக்கு போறதில்லை, ஆன்லைன் போறதில்லை, சண்டே ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறதில்லை,
யூத்துக்கு அனுப்புறதில்ல, சரிங்களா? எதுக்கும் இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை. இங்கே தான் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் தொடுவார். வாசிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனால் தூரத்திலிருந்து கூப்பிடுகிறோம். என்னன்னு கூப்பிடுறோம்? தாவீதின் குமாரனே இறங்கும். இட் இஸ் நாட் எ பிரேயர். இது சும்மா உதவி கேட்பது தான். அதனால என்ன பயன் சொல்லுங்க? நிறைய அப்டக்கிள்ஸ். அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி என் ஆண்டவர் பக்கத்தில் கைதொடும் தூரத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல பாருங்க, இந்த மேத்யூவில் நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்னார், திரும்ப வாசிக்கிறேன். மேத்யூ 20 அவர் பக்கத்தில் அழைத்தார். எங்க? கைதொடும் தூரத்தில் அவர் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் ஆண்டவர் கேட்பார், நான் என்ன செய்யட்டேன் உங்களுக்கு? தூரத்துல இருந்து ஆண்டவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது. அதே போல தூரத்துல இருந்து நாம ஆண்டவர் இடத்துல என்ன கேட்டாலும் அவருக்கு கேட்காது. சிம்பிள் லாஜிக். அவர் சர்வ வல்லவர், அவருக்கு எல்லாம் தெரியும். மனதில் இருக்கிறதெல்லாம் கூட தெரியும். நான் சொல்ல லாஜிக்கா பேசுறேன். தூரத்துல இருந்து நாம கேட்கிறோம், கேட்குமா? கேட்காது. அவர் தூரத்தில் இருக்கும்போது இடைவெளி, நம்ம குணமாக்க முடியல, சுகமாக்க முடியல, நமக்கு வேண்டிய காரியங்களை செய்ய முடியல. கம் க்ளோசர். ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் வித் காட் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். என்னன்னா, எதை காட்டிலும் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பு மோர் தென் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். இதை விட ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வது ரொம்ப பெரிய முக்கியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆசிரியர் எழுதினாரு. அதை நான் சொல்றேன், மேற்கோள் காட்டுறேன். அது எந்த அளவுக்கு அது உண்மை நீங்க புரிஞ்சு, அவரோடு கூட இணைந்திருக்கு. அப்பா பிதாவே என்று இணைந்திருக்கிறது. அவர் சொல்றார், ஆண்டவரே எங்க கண்களை திறந்தோம். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். Glory to God. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். எப்படியெல்லாம் ஆண்டவர் கை தொடர தீரத்துக்கு வர முடியுமோ அதனுடைய காரியங்களை நாம எல்லாம் நம்ம சின்ன குழந்தை இல்லை, எல்லாம் நம்ம வளர்ந்து வந்தவங்க. ஆண்டவரிடத்துல கிட்ட நெருங்கி அவரை தொடும்படியான என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ, ரைட்? ஆர்ம்ஸ் கிவிங்லிருந்து, ஜெபிப்பதிலிருந்து, உபவாசிப்பதிலிருந்து, முழங்கால் படிவதிலிருந்து, சாஷ்டாங்கமாய் விழுவதிலிருந்து, பாடல் பாடி வர்ஷிப் பண்றதிலிருந்து, வைராக்கியமாய் இருக்கிறதிலிருந்து, அவரை நேசிப்பதிலிருந்து, ஆலயத்துக்கு செல்வதிலிருந்து, ஒழுங்கா கிரமமா செய்வதிலிருந்து, அவர் கை தொடும் தூரத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதம் நிச்சயம். ஏன் அற்புதம் நடக்கலைன்னா, we are far away from our God. That's the reason. Right. அடுத்து, Jesus healed by his power, virtue. அவரிடத்துல ஒரு வல்லமை இருந்தது. எக்ஸாம்பிள் என்னன்னா, லூக் 8 அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். இன்னைக்கு அவருடைய வல்லமை எத்தகையானது நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் சொன்ன நம்ம க்ளோஸா வரணும். அடுத்து அவருடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். லூக் சாப்டர் 8:43, 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களால் செலவழிந்தோம். ஒருவரால் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவர் சரீரத்தில் மாத்திரமல்ல, அவர் போட்டிருந்த ஆடையிலும் கூட அவ்வளவு சர்வ வல்லவர். virtue is so powerful. இயேசுவை மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட் இந்த உலகத்தில் நாம் பார்க்கவே முடியாது.
நான் சொல்கிறேன், நம்ம விசுவாசத்தோட கண்களை முடி. பிகாஸ் ஜீசஸ் இஸ் நாட் ஹியர் ரைட் நவ். நம்ம இடத்துல அவர் இல்லை. பட் அவர் சொன்னார், மத்தேயு கடைசி அதிகாரத்தில் அவர் சொன்னார், இதோ உலக பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த க்ளோஸாக வந்துட்டு உங்கள் கைகளை நீட்டி, நான் நிறைய தடவை அதை முட்டாள்தான் நினச்சிட்டு கூட செய்திருக்கிறேன். நிறைய நேரம் நான் விசுவாசத்தோடு செய்திருக்கிறேன். லார்ட் யூ ஆர் ஸ்டாண்டிங் நியர் பை. என் வலது பக்கத்தில் இருக்கு. என் வர்ஷிப்பில் கூட சொல்லியிருக்கிறேன், ஃபாதர் யூ ஆர் ஸ்டாண்டிங் நியர் பை. நான் உன்னை தொடுறேன் ஆண்டவரே, நான் உங்களை தொடுறேன் ஆண்டவரே. ஐ எம் டச்சிங் யூ லார்ட். என் கையை நீட்டுற ஆண்டவரே. நீங்கள் தொடுவதை காட்டலாம், ஏன்னா அதுக்கு நான் தகுதி இல்லை. நான் பின்னாடி வந்து உங்களை தொடுறேன். ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தில் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு நேரம் ஆலயத்துக்கு போகும்பொழுது அதான் நான் சொல்வேன், நீங்கள் அந்த நினைவோடு போங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. நம்பிக்கையோடு தொடுங்க, விடுதலை உண்டாகும். 12 வருடம் அநேக வைத்தியரால் கடன் வருத்தப்பட்டு சற்றேனும் குணமடையாமல் ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்தாங்க, நான் இனி மருத்துவரிடத்தில் போவது ஆகாத காரியம். ஆண்டவரை தொடுவேன், அதில் என்ன அப்டக்கிள் வந்தாலும் நான் தொடுவேன். அவ்வளவு திரள் கூட்டம். ஒரு பெண் அத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியில் உள்ளே புகுந்து எல்லாரும் விலக்கி, அந்த சரீர பலன் அவளுக்கு இருந்ததா என்று கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு உதிரத்தின் போக்குனால அவள் சரீரம் மெலிந்து போய் காணப்பட்டிருப்பா. ஆனாலும் கடைசி முயற்சி எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் விலக்கி 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 விலக்கி, அதுதான் கன்சிஸ்டன்ஸ், நம்பிக்கை, விசுவாசம். அவரை தொட்டு புடுங்க அவரிடத்துல. ஐ வில் ஸ்நாட்ச். அதுதான் நான் அவரிடத்துல இருந்து அற்புதத்தை பிடுங்குவேன். நமக்கு அந்த வைரக்கம் வேணுங்க. சும்மா பயப்படக்கூடாது எதுக்குமே. ஆண்டவர் தொடுவேன், and he will release his power. அதனால தான் நம்ம ஆண்டவரை தொடரும். என்னந்தோறும் கையை உயர்த்துறதுக்கு காரணம் தெரியுமா? நமக்கு கண்ணுக்கு தெரியாம கர்த்தருடைய கரம் நம்மள தொடுது. ஒவ்வொரு நாளும் அதை உணர்றோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்களையும் கரங்களையும் மேலெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒவ்வொரு நேரம் கைகளை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை தொடுகிறார், நாம் அவரை தொடுகிறோம். இதுதான் அடையாளம். we are stretching our hands. நம்ம கைகளை நீட்டி நாம தொடுகிறோம். 3 அடி தான் நம்முடைய ஹீலிங். 3 அடி நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா போதும். 3 அடி விசுவாசம். ஒன்று அவர் 3 அடியில் வந்து நம்மை சுகமாக்கணும், அல்லது நான் 3 அடியில் போயிட்டு அவரை நான் சுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் என்னை சுகப்படுத்தணும். இன்னைக்கு நான் முடிக்கிறேன். 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன விஷயம்னா, ஒன்று ஆண்டவர் அழைத்து குணமாக்கினார். இன்றைக்கு உங்களை பேர் சொல்லி அழைத்து, உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு, அருகில் கூப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்ய போகிறார். என்ன வேணா இருக்கட்டும். 2வது, நாம 12 வருடத்து பெரும்பாடு உள்ள பெண்ணை போல ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியா நின்று காலையில தேடுறோம்ல, அந்த ஒரு விசுவாசத்திற்கே ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயம் செய்வார். அவ்வளோதான். அந்த 12 இயர்ஸ் அந்த பீரியட் இன்னோடு முடியுது. புதிய சகாப்தம். இந்த கண் தெரியாத பிறந்ததுலேருந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். அவ்வளோதான். அதோடு கூட அவனுடைய அந்த இருள் நீங்கி வெளிச்சம், உதிரம் நின்று சுகம், வேதனை களிப்பாக மாறிட்டு வேதனை நீங்கி சுகமானார். இன்னைக்கு 2 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்கள் வேதனை நீங்கி நீங்க சுகமா இருப்பீங்க.
இனி நீங்க பொத்தல் பையில உங்க பணத்தை மருத்துவமனைக்கு போட வேண்டிய அவசியம் வராது. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். கேன்சரை குணமாக்குவார், சிறுநீரகத்தையே குணமாக்குவார், மூளை மண்டலத்தையே குணமாக்குவார். இன்னைக்கு எழும்புவாங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் அவ்வளவு வேர்ச்சியூ, சர்வ வல்லவர், பவர்ஃபுல் காட். அவர் பவரை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவரை மாதிரி பவர்ஃபுல் காட் இந்த உலகத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அற்புதம் செய்ய முடியும். நான் சொல்வேன், நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய பவர்னால தான், அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தினால தான், உறவுனால தான். நானும் மனுஷன்தான், நானும் உங்களைப் போல பாடுள்ளம் தான். எனக்கும் பிரச்சனைகள் உண்டு, எனக்கும் கடன் உண்டு, எனக்கும் அழுகை உண்டு, எனக்கும் கவலை உண்டு, எனக்கும் பிள்ளைகளை குறித்து பாரம் உண்டு, எனக்கும் எதிர்காலத்தை குறித்து கவலை உண்டு. ஆனாலும் இவற்றின் மத்தியிலே மை ரிலேஷன்ஷிப் வித் காட், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். பிகாஸ் நான் என்னைக்குமே அவருடைய இணைப்பிலிருந்து வெளியே போக நான் விரும்பினதில்லை, விரும்ப மாட்டேன். ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு ஸ்டிக் வித் அ லவபிள் காட். என்ன சொன்னல, நான் பாவமே செய்திருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட நிற்கிறாருன்ட்டு. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். அது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. பரிசேயன் ஆயக்காரன் போட்டிருக்காங்களா, ஆயக்காரன் பரிசேயன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பரிசேயன் உள்ளே போகிறான், ஆல்டரில் நின்று ஜெபம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, அங்கே போனால் ஆண்டவர் ஈஸியாக பார்த்துடலாம், பேசிடலாம், தொட்டுடலாம் அப்படின்னு ஆசை. பிகாஸ் அது பரிசுத்த ஸ்தலம். அது அங்கே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிலாம் இருக்குது. அவனுக்கு அங்கே தான் பரிசுத்தம், ஒரு அங்கே ஆடை இருக்குது. அது என்னது, திரைச்சீலைகள் இருக்குது. அங்கே போயிட்டு ஆண்டவர் சன்னிதானத்தில் நின்று அப்படி பேசுகிறான். நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன், கையில் இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணுறேன். இந்த ஏழை ஆயக்காரன் தூரத்தில் நின்றான். நல்லா இமேஜின் பண்ணுங்க, அதை கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். அவன் தூரத்தில் நின்றான். நின்று அவன் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இயேசு அவனல்ல இவன் என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு அங்க நிக்கல, இங்க பரிசேயன் கிட்ட நின்று கொண்டிருந்தார். அங்கு பரிசுத்த பிரகாரத்தில் இயேசு நிற்கல, அங்க உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் நிற்கல, அங்க திரைச்சீலை இருக்கிற இடத்துல அவர் இல்லை, திரைச்சீலைகளுக்கு பின்னாடி இல்லை, அல்லது பரிசேயன் நின்று கொண்டிருந்த இடத்திலே அவர் இல்லை. மாறாக அவர் நின்று கொண்டிருந்த இடம், ஆயக்காரன் நின்று கொண்டிருந்த அதே வாசல் அருகே நின்று சொல்கிறார், அவனல்ல, கையை காட்டி சொல்றார், அவனல்ல, என் பக்கத்தில் நிற்பவனே. யார் க்ளோசர் பார்த்தீங்களா? We are closer to God. We are close to God. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை இன்னும் ஆழத்தில் விசுவாசத்திலே வளர்த்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏன் இவன் என்னையும் விசுவாசத்தில் வளர்த்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் கைத்தொடும் தூரத்திலே உம்மை வைத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். பைபிள் வாசிப்பது போன்றது. இன்றைக்கு கூட ஆண்டவரே, இந்த பெரும்பாடு போல எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, காதுக்கு இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஏன் இழந்த குடும்பங்கள் உண்டு. நாங்கள் நிறைய நேரம் ஜெபித்தோம், ஆனாலும் இறந்து போயிருக்கிறாங்கன்னா கர்த்தர் அவளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவர், இந்த வேளையில மூளை செயலிழந்து ஒரு கோமாவில் இருக்கிறவர்களை உயிரோடு எழுப்புவீராக. ஆண்டவரே, எல்லா கேன்சர் கட்டிகள் மறையட்டும், யூட்ரஸ் ப்ராப்ளம் மறையட்டும், நீர்க்கட்டிகள் மறையட்டும், குடும்பத்தில் இருக்கிற டிஸ்பியூட் மறையட்டும்.
வரவே வரட்டும். எல்லா கடன்கள் அடைக்கப்படட்டும். எங்களுடைய எல்லா ஆஸ்திகள் பாதுகாக்கப்படட்டும். கோர்ட் கேஸ் எல்லாம் சாதகமாக முடியட்டும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். வாதைகள் எல்லைக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.